சில விஷயங்களை வந்து நேரடியாக பகிர்ந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவே ஸ்டார்ட் பண்ணுறேன். பொதுவாக இந்த மாதிரியான நேரங்களில் வந்து மருத்துவ அறிவுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, மருத்துவர்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து 100% ஃபாலோ பண்ணுறோம், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ தட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேட்மெண்ட். அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறோம். ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதை எடுத்துடுறோம். அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்து முழிச்சு உட்காரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். வாட் எவர் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி, அதுதான் வந்து ப்ரையாரிட்டி. எங்க அப்படி ஒரு மனநிலைமையில் தான் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை பற்றிலாம் எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. உங்களோட ஒரி எல்லாமே நான் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக வரணும், இதை ஃபேஸ் பண்ணி வந்துடணுன்றதுனால அதை நோக்கி தான் இருக்குன்றத நானும் உணர்றேன். ஸோ தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன். சாந்தி மணியன் அக்கா, குட் ஈவினிங் தம்பி, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆம் ஐ லுக்கிங் நினைக்கிறேன் வீட்டில். ஸோ யூ கேன் easily. So 96.9, which is a good temperature. And then oxygen 98. So 98 is oxygen. That's fine. So I think 5:03, 2 more minutes எல்லாரும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் we will start. என்னோட சைடில் இருந்து சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிரணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த கண்ணில் கலைப்புன்றது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் மீன் 5 days இல்லையா. டேப்லெட்ஸ் வந்து ரெகுலராக எடுக்கிறோம், செடேட்டிவ்ஸ். ஸோ அது ஏற்படுத்துகிற தூக்க கலக்கம்லாம் சேர்ந்து தானே இருக்கும். ஸோ தட்ஸ் ஃபைன். வாய்ஸ்லாம் ஃபைனா? ஆடியோ கிளியராக இருக்கா? இஸ் இட் ஆல் ஃபைன்? லேபே கையில் இருக்க போல இருக்கு. அதெல்லாம் வந்து நீட் ஆஃப் தி அவர், எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தட்ஸ் ஃபைன். பிரேமம்மா வணக்கம், சுபா வணக்கம். வாட் அபவுட் ஃபுட்? எல்லாமே நான் சொல்கிறேன், எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஐ வில் டெல் யூ. How is Amma now after hearing about? Amma is fine. Entire family is fine. As of now, entire family is checking like this and they are fine. Audio, video very clear. -94. Very good. Very good. And the checking அப்பப்போ பண்ணிட்டு இருந்தால் போதும். 94ன்றது டெம்பரேச்சரா இல்லை ஆக்சிஜனான்னு பார்த்துங்க. எனக்கு ஆக்சிஜன் 98, டெம்ப் வந்து 96.9. So that's fine. I'll come back. I'm having one Zoom meeting now. Sorry. That's fine, man. Done, uncle. Nithilan. Yes, sir. Sir, எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? பேசிக்ஸ் வந்து கோகுலம் ஹாஸ்பிட்டல். ஸோ சாந்தராஜன். கிளியர். யா, ஃபஸ்ட்டு நான் பேசிடுறேன், அதுக்கப்புறமா நான் வந்து உங்கள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஈஸி. இல்லைனா நீங்கள் கேட்குறத மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுவேன், நான் சொல்லணும்னு நினைக்கிறது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்னோடய பார்ட்டில் இருந்து சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் நவ். எஸ், 5:05. ஃபைன். ஸோ த ஃபஸ்ட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். யாராவது இங்கே டைப் பண்ணலாம். உங்களில் யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணிங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி ஃபென்டாஸ்டிக். உங்களில் யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம். ஃபஸ்ட் திங் இஸ், இனிமே வந்து COVID-19 பாசிட்டிவ் எனக்கும் வந்துருச்சு, வருமா வராதா, அதெல்லாம் இனிமேல் கொஸ்டினே இல்லை. தெர் இஸ் நோ சச் கொஸ்டின்ஸ் வெதர் இட் வில் கம் ஆர் நாட். இட் வில் கம். அது வந்துடும். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எவ்வளவு சின்சியராக இருந்தாலுமே இட் வில் சர்டைன்லி இட் வில் ரீச் யூ. இதுக்கு நீங்கள் முதல்ல தயாராகிடணும் மனசுலன்றது தான் மிக மிக யதார்த்தமான உண்மை. ஏன்னா என்னை பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் தி
மேக்ஸிமம் எஃபர்ட்டில் வந்து ப்ராப்பராக நான் என்னை வச்சுருந்தேன். இத்தனைக்கும் இங்கே வந்து நான் வந்து பீயிங் சிங்கிள் அப்படின்னு இருக்கும் பொழுதும் கூட இது ஏதோ ஒரு விதத்தில் எங்கேருந்தோ எப்படியோ அப்படின்னு வந்துடுது இல்லையா. ஸோ அதனால் ஐ டோன்ட் ஃபைண்ட் ஹியர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் நான் கேள்விப்படுற தகவல்கள், மருத்துவமனைகளில் பார்த்த மனிதர்கள் அவங்களோட ஸ்டைலில் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இனிமே எனக்கு வந்து COVID-19 அது வந்து பாசிட்டிவ் வருமா வராதா அப்படின்றது கேள்வி இல்லை. இனி வரும். ஏன்னா முதல்ல இருந்த பரவலை விட இப்போ இருக்கிற பரவல் அதிகமாக இருக்குன்றது தான் யதார்த்தம். 21 days பிளாக் அப்படின்னு பண்ணும்பொழுது மேபி அது ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து இட் இஸ் டூ ஹை அரவுண்ட் அஸ். எல்லா பக்கமும் வந்து நிச்சயமாக அது வேறு ஒரு விதமான இதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் COVID-19 இட் வில் கம், பி ப்ரிப்பேர்ட். அதுதான் வந்து யதார்த்தம். சும்மா வந்து அது வருமா வராதா, எங்கள் வீட்டில் வரல, பக்கத்து வீட்டில் தான் வந்தது, எங்களுக்கெல்லாம் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. இட் வில் ரீச் யூ, தட் ஷோர். இட் வில் ரீச் ஆகலையா சந்தோஷம், பட் இட் வில் ரீச் யூ. எஸ், யாராக இருந்தாலும், யாருக்கும் குழந்தைங்க இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு அபவ் தி ஏஜ் ஆஃப் 65, 70 அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஹெல்த்துன்னாங்க. அப்புறம் வந்து ஹெல்த்தில் யார் வீக்காக இருக்காங்களோ அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது. என்னோட பிளட் ரிப்போர்ட் வந்து விச் வாஸ் டேக்கன் 2 weeks பிஃபோர் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ அப்போ அதில் என்ன சொல்ல முடியும்? தெர் இஸ் நத்திங் டு worry about. ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம மனதளவில் தயாராக வேண்டியது இட் வில் ரீச் மீ, தட்ஸ் இட். வென் அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். வென் அப்படின்றது மட்டும்தான் கொஸ்டின் மார்க். So that is point number 1. Point number 2, focusing on the minute differences at our body, inside body. இப்போ நம்ம பாடிக்குள்ள சில டிஃப்ரென்சஸ் வந்து மைன்யூட்டாக நடந்து. இப்போ தான் இவர் எழுதியிருந்தார் யோகராஜ், ஏற்கனவே தெரியாமலேயே வந்து போயிடுச்சு அப்படின்னு. தெரியாமல் வந்து போகிறதெல்லாம் இல்லை. Yeah, you can share this, man. You can share this. தெரியாமல் வந்து போகிறது அப்படின்றதெல்லாம் இல்லை. இட் இஸ் மோர் லைக் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த ஹெல்த்தியாக உள்ள வந்து அதுக்கு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து ஒன்றும் பண்ணாமல் அடுத்ததுக்கு போகும். இல்லை அப்படின்னா இட் வில் ப்ளே வித் யூ இன் மைல்டு லெவல் ஆர் இன் ஹார்ஷ் லெவல். 2 லெவல் தான். மைல்டு லெவலில் அதுதான் சிம்டமேட்டிக்ன்றாங்க. மைல்டு லெவலில் அது உள்ளே இருக்கும், ஏதோ அதுவும் நம்ம உடம்புல இருக்கிற லட்சக்கணக்கான பாக்டீரியாஸில் அதுவும் ஒன்றுன்ற மாதிரி ஓடிட்டு இருக்குமே தவிர மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஆனால் அந்த மைல்டு டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் 9 o'clock வந்து லைவ் போடுறேன், வாட்டர் ஃபாஸ்டிங் லைவ் 9 o'clock. அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்படி தான் இப்போ பேசுகிற மாதிரி பேசிவிட்டு பாய் சொல்லிவிட்டு காலையில் மீட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு லைவை முடிச்சுட்டு இங்கே எனக்கு எப்போவுமே ஒரு பீன் பேக் இருக்கும். அந்த பீன் பேக்கில் உட்காரும்போது பார்த்தா வித்தின் ஒரு 1/2 an hour தான் டைம், 30 minutes மேக்ஸிமம். அதுக்குள்ளே வந்து முதல் முறையாக எனக்கு குளிர ஆரம்பிக்குது. எனக்கு அந்த மாதிரி குளிரவே குளிராது, இப்போ வேர்க்குது வரக்கு. ஆனால் முதல்ல அதில் வந்து குளிர ஆரம்பிக்குது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் அ டிஃப்ரென்ஸ். இது ஒரு மாதிரி குளிருது, சரி அப்போ வேண்டாம், ஏதாவது ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் போல இருக்குது, போய் தூங்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டிவியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தென் ஐ வென்ட் டு பெட், ஸ்லெப்ட். ஏர்லி மார்னிங் 2:30 to 3 o'clock அந்த பாடி ஷிவரிங் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வரும்போது தான் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் தெர் இஸ் சம்திங் எல்ஸ். இதுக்கிடையில் பேரலெல்லாம் நான் எப்போவுமே இது ரெண்டும் உங்கள் எல்லார்கிட்டையும் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட், திஸ் இஸ் நத்திங். ஸோ இது வந்து டு மெஷர் தி டெம்பரேச்சர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஆக்சிஜன் மென்ஷனிங். ஸோ இது ரெண்டையும் நான் எப்போவுமே மெஷர் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் 1.5 months-ஆ. 1.5 months-ஆ என்ன நம்பர்ஸ் அதில் காமிச்சிட்டு இருந்ததோ அந்த நம்பர் வந்து இந்த மார்னிங் 2 o'clock-ல இல்லை. தி ஃபஸ்ட்டு டேஞ்சர்ஸ் சைன் வந்து எங்கே வந்தது அப்படின்னா
96-97க்குள்ள 96-97க்குள்ள அந்த இருந்த டெம்பரேச்சர் வந்து 98-99 அப்புறம் 100 தொட்டுச்சு. தட் இஸ் பிட்வீன் 230 to 7 அதுக்குள்ளே இந்த வேரியேஷனுக்கு போயிடுச்சு. 230 to 7ல் வந்து அது 97க்கே வரல. ஒன்று 99 இல்லைன்னா 100, 100.5 அப்படி போச்சு. அதே நேரத்தில் ஆக்சிஜன் வந்து ரிவர்ஸில். ஸோ 91, 90, 89, 88 and there was a point where it was 84 and red color blink ஆக ஆரம்பிச்சிருச்சு. 84, 83 and then 79 was the least, which is very very as per my medical terms very dangerous, not good. இப்போ இதை இயர்லியராக இந்த விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால 233 போல் அந்த டிஃப்ரென்ஸ் வந்தது. 7:38க்கெல்லாம் வந்து ஸ்வாப் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் 5 hours. நீங்கள் 3 o'clockன்னு கணக்கு வச்சிங்கன்னா 8 o'clock அவங்க வந்தாங்கன்னா 5 hours தான் நான் வந்து, அதுவும் 5 hoursன்றது நான் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருந்ததுனால, டே டைமாக இருந்திருந்தால் நான் உடனே கூப்பிட்ருப்பேன். அதில் யோசிக்கிறதே இல்லை, அது யோசிக்கவே வேண்டியதே இல்லைன்னு. இங்கே நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற நம்ம 5 PM ஃபேமிலியிலே நிறைய பேர் லேசாக ஃபீவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷுட் பி, இஃப் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இப்போ ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து அதில் வந்து நெகட்டிவ்னு வந்தால் நீங்கள் வீட்டில் எப்பவும் போல இருக்க போகிறீங்க, பாசிட்டிவ்னு இருந்தால் அதுக்கு உண்டான விஷயங்களை எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதானே. ஸோ உங்களுக்கு அது ஏன் வந்து அதை அந்த மாதிரி வித்தியாசத்தை நம்ம வெளியில் சொல்லாமல் இருக்கோம்னா, ஒருவேளை பாசிட்டிவாக இருந்து ஏதாவது ஆகிப்போச்சுன்னா, ஏதாவது ஆகி போய் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்புறம் there was a poor network I guess. Now I think fine. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? Is it audible now? Yes. ஸோ ஏற்கனவே வந்து உடம்பு வந்து கெட்டிங் அஃபெக்டட். இதில் நீங்கள் மைண்டையும் வந்து, மைண்ட் அண்ட் பாடி ஆர் தி சேம் பார்ட்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். ரெண்டு மைண்டும் பாடியும் வேறு வேறு இல்லை. நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு, பாடிக்கு வந்து மருந்து எடுத்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு, எவ்ரி திங் ஃபைன், ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாயிடும். எஸ், அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் பாடி வந்து நல்லா வந்துடும், அது ஃபைன். பட் இந்த பக்கம் வந்து மைண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்க வேண்டி இருக்குது. அதுதான் முக்கியமானது. My husband gone for test when temperature is 98. Even I said no. But immediately he isolated himself. That saved a lot of difficulties to my family. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது அதில் அதை சொல்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், அந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்றது என்னுடைய வியூ. ஸோ பாயிண்ட் நம்பர் 2, இந்த மைல்டு டிஃப்ரென்சஸ் நீங்கள் நோட் பண்ண உடனே ஆஸ் குயிக் அஸ் பாசிபிள், எவ்வளவு குயிக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து 5 hours ரீச் பண்ணிட்டேன், நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு. அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல் வாஸ் ஒர்க்கிங், பட் நான் நினச்சிட்டு இருந்தது விடியட்டும், 7 மணி ஆகட்டும், அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் தி செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், 2 விதமான டெஸ்ட் வந்து நான் கவனிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு அது ஒரு புதிய லேர்னிங் தான். ஒன்று வந்து ஸ்வாப் டெஸ்ட், இன்னொன்று வந்து சிடி ஸ்கேன் பண்ணுறது. ஸ்வாப் டெஸ்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே மூக்கில் இருந்து அந்த இதை கொஞ்சம் எடுப்பாங்க, எடுத்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் இருக்கும், ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் தான் அது, ஆனாலுமே கூட அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான் அது. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன், மேனேஜபிள். இது வந்து இங்கே அடுத்தது சிடி ஸ்கேன் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஏரியா போர்ஷன் அது என்ன மாதிரி இருக்குது, அஃபெக்ட் ஆகிருக்கா என்னன்றதை கவனிக்கிறதுக்கு. இதில் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகிறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் டாக்டர், அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சிடி ஸ்கேனில் வந்து நத்திங் டு ஒரின்னு வந்துருச்சு.
ஆனாலும் ஸ்வாப் டெஸ்ட்டில் வந்து முதல்லலாம் எப்படின்னா சிடி ஸ்கேனில் நத்திங் டு வரினா ஸ்வாப் டெஸ்ட்டும் நெகட்டிவ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சிடி ஸ்கேன் நெகட்டிவாக வந்தாலும் ஸ்வாப் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்றது சொன்னாங்க. ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் வாட் யூ ஆர் சப்போஸ் டு நோட் டவுன் இஸ் த ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். தேர்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 3, the trends are changing. The trends are changing now. ஸோ நான் அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயும் சொன்னது, இட் வில் ரீச் யூ. ஃபேமிலியில் வந்துருச்சு, எல்லாருக்கும் வந்துருச்சு, எனக்கு மட்டும் வராது அப்படின்றதுலாம் இல்லை. இட் வில் கம் டு யூ. எஸ், பாயிண்ட் நம்பர் 3, ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். ட்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கிறது வந்து சிடி ஸ்கேனில் வந்து நெகட்டிவ்னாலும் அதனால் வந்து உடனே ஸ்வாப்லேயும் நெகட்டிவ் வரும்னு அர்த்தம் இல்லை. ஸ்வாபில் வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. பாருங்கள், சிடி வாஸ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்வாப் வாஸ் நெகட்டிவ் அங்கே யாமினி மேடம். ஸோ த ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். அந்த பழைய ட்ரெண்டெல்லாம் எதையாவது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்குறதெல்லாம் யூஸ்லெஸ். உங்களுக்கு என்ன வருது ரிசல்ட்டுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. ஓகே, பாயிண்ட் நம்பர் 4, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து தி அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ் இன் த பாடி. நீங்கள் அதை பாயிண்ட் நம்பர் 4 நோட் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ், அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ், அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ், பாயிண்ட் நம்பர் 4. அதாவது என்னால் நிற்கக்கூட முடியல, உட்கார முடியல. இப்போ படுக்கிறது தான் வந்து எனக்கு ஃபைனல் சொல்யூஷனாக இருந்தது. நிற்கிறது வாய்ப்பே இல்லை, சேரில் சாஞ்சு உட்கார முடியல. ஸோ இட் வாஸ் லைக் ஃபுல்லி லேயிங் டவுன், படுக்கிறது அப்படின்றது தான் வந்து தி பாசிபிலிட்டி. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் இஸ் அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ் இன் த பாடி, எக்ஸ்பெக்ட் திஸ் அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ். ஸோ அந்த அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, ஐ திங்க் அந்த க்ரூஷியல் பீரியட்னு சொல்கிறோம் இல்லையா, Day 1, Day 2, Day 3 ஆர் Day 4, சில பேருக்கு 5 days, சில பேருக்கு 2 days, சில பேருக்கு 8 days, சில பேருக்கு 10 days, டிபெண்டிங் ஆன் தி அது எப்படி மியூட்டேட் ஆகிருக்கு உள்ள, நீங்கள் அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெகக்னைஸ் பண்ணீங்க, உங்கள் பாடியோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது வந்து எவ்வளவு நாள் உங்கள் கூட இருக்குன்றது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ஹெல்தி அண்ட் யூ ஆர் இன் யுவர் மைண்ட் ரெடி டு ஃபேஸ் இட். அப்படி இப்போவே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது, ரெடி டு ஃபேஸ் இட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா, இட்ஸ் வெரி நேச்சுரல் தட் யூ வில் கம் பேக் குவிக். அது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக நடக்கிற விஷயம்தான். சிம்டம்ஸ் வந்து இந்த இன்கன்வீனியன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்கன்வீனியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இன் மை வியூ, அதீத குளிர், அதாவது நான் வந்து ஹிமாலயாஸ் போனால் தெர்மல் போடுவேன். தெர்மல் வந்து மேலே இதாகவும் ஜெர்கின் போடுவேன், அப்புறம் பேண்ட்டும் வந்து தெர்மல்லையே போடுவேன். தெர்மல் பேண்ட், தெர்மல் ஜெர்கின், உள்ள ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் அதுக்கு மேலே, ஸோ செகண்ட் லேயர். ஸோ இந்த தெர்மல் போட்டுமே குளிர்ச்சு. அதுக்கு மேலே போத்தி படுத்து தூங்கினாலுமே அந்த குளிர் வந்து அந்த கோல்டு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் வந்து was so high. This is one. Second one, heavy headache. So heavy headache. இந்த மாதிரி ஹெட்டேக் வந்து என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இட் வாஸ் ஹெவி ஹெட்டேக். அண்ட் தென் த தேர்ட் ஒன் இஸ் மேபி கோல்டு டெவலப் ஆகிறதுனால என்னன்னு தெரியல, காது வந்து அடைச்ச மாதிரி, காது வந்து அடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல். அண்ட் தென் கம்ப்ளீட் பாடி பெயின் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் சொல்லலாம். பாடி பெயின், குறிப்பாக ஜாயின்ஸில் பாடி பெயின். அண்ட் தென் மூவிங் அரவுண்ட் வந்து நாட் பாசிபிள் வித்தவுட் சம்மன்ஸ் ஹெல்ப். லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறது, போகிறது வர்றதுன்றது சம்மன் ஹேஸ் டு பி தேர். பட் யாரும் இருக்கக்கூடாதுன்றது யதார்த்தன்றதுனால தான் அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. பட் டு பி ஹானஸ்ட்,
வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் வந்து எழுந்திருக்கிறது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. இதுதான் வந்து இன்கன்வீனியன்ஸில் இருக்கிற. அப்புறம் வறட்டு இருமல் இருக்கும், ட்ரை கஃப். அதனால தான் இதை இன்கன்வீனியன்ஸ்னு சொல்கிறேன். ஐ நெவர் செட் பெயின். இட்ஸ் இன்கன்வீனியன்ஸ், அப்சல்யூட் இன்கன்வீனியன்ஸ். ஐ நெவர் செட் இட்ஸ் அ பெயின். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விதமான, நீங்கள் சாதாரணமாக எழுந்து வேகமாக நடந்து உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அதை பார்க்க முடியாத ஒரு இன்கன்வீனியன்ஸில் இருப்போம். இதுதான் வந்து அந்த பாயிண்ட்டாக நான் சொல்கிறது. ஐ ஹோப் இன்கன்வீனியன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நவ் வி ஜம்ப் இன் டு பாயிண்ட் நம்பர் 5. I'm feeling very good, sir. Sigamani Stephen Raj, fantastic. I'm feeling absolutely fantastic. So, no need to worry. The moment I feel something inconvenient, I will say bye and no, we will finish this. அதனால அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. I'm very very straightforward to my internal voice, what it says, and I follow it. அந்த சும்மா ஏதாவது லைவ் பண்ணணுமேன்ற ஈகோவுக்காக பேருக்காக எல்லாம் பண்ணுறது இல்லை. அது இல்லை, that's not me. Today morning I heard my inner voice saying that yes, you can start. I started. And if my inner voice says no, stop, I will stop. It's as simple as it is. ஸோ அதனால் அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. அடுத்தது வந்து ஓகே, இது முடிஞ்சு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்த உடனே இருக்கிற ஒரு மனநிலை தான் ரொம்ப ரொம்ப இதில் 5th பாயிண்ட், த பாயிண்ட் நம்பர் 5. நான் பாயிண்ட் நம்பர் 5 வந்து என்ன சொல்லலாம்னா, அதாவது பாயிண்ட் நம்பர் 5 வந்து இட் கேன் பி லைக் நோ ஃபேஸிங் இட் அப்படின்ற பாயிண்ட்டை போடலாம். அதாவது அதனுடைய பாயிண்ட் நம்பர் 5 யூ டைப் ஃபேஸிங் இட். ஏன்னா பாயிண்ட் நம்பர் 5 தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபேஸ் இட். ஏன்னா பாசிட்டிவ் அப்படின்னு வரப்போகுது இல்லையா அந்த ரிசல்ட்டு, அல்லது வந்துருச்சு, இந்த பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே உருவாகுதில்லை, அதை தான் இந்த மீடியாலாம் ஏற்படுத்தி வச்சுருக்குது. இந்த மீடியா சுற்றி இருக்கிற நெகட்டிவ் சிந்தனை மனிதர்கள் இவங்கெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறது வந்து போச்சு. பாசிட்டிவ் வந்துருச்சா, இனி என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் போகலாம், நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இது எல்லாமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு லைவ்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் ஆன்சர் பண்ண வரேன். யாமினி மேடம், ஃபஸ்ட்டு லைவ்லேயே ஐ டோல்ட் ஆல் ஆஃப் யூ, இங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக தான் நியூஸ்லாம் கொடுக்குறாங்க. வேறஸ் சம் இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட் நியூஸ் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆக்சுவல்ன்றதை முதலே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறதுனால இந்த ரிசல்ட்டுன்றது வந்து பாசிட்டிவாக வர்றது தவிர்க்க முடியாது, வரும். அதுலேருந்து நாம் எழுந்து போகிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதெல்லாம் முதல்லையே தெரிஞ்சதுனால ஃபஸ்ட் லைவ்லேயே சொல்லியிருப்பேன், வந்தால் இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பேசியிருப்பேன். நான் இப்போ 179 லைவுக்கு பிறகு இப்போ பேசுகிறேன் திரும்ப. அதை இந்த பாசிட்டிவ் அப்படின்னு வந்த உடனே உங்களுக்கு இனிஷியலாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து டெத்து தான் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இங்கே பிம்பம் அப்படி தான் ஏற்படுத்தப்பட்டு வச்சிருக்கு. அதாவது ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறத விட மற்ற நிறைய விஷயங்களை விட இது கம்மி தான், ஆனாலும் இது டேஞ்சர் அப்படின்ற அது பொதுவாக அதுக்குன்னு சில புள்ளி விவரங்களோடு அது ஏற்படுத்தப்பட்டிருக்கு மனசில். அது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா அந்த பிம்பம் இருக்கிறதுனால தான் நம்ம வெளியில் போகாமல் இருக்கோம், அனாவசியமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கோம். இல்லைன்னா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா உடனே வெளில போயிடுவோம், இந்த மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பாசிட்டிவ் அப்படின்னு வந்த உடனே நமக்கு மனசில் தோன்ற ஒரு விஷயம் வந்து டெத்.
ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். டெத்தை பொறுத்தளவு விவேகானந்தர் சொன்ன வாசகம் தான் எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து, இன்னையிலேருந்து இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்தே அதுதான். நீ இருக்கும் வரை இறப்பு வரப்போவது இல்லை. இறப்பு வரும் பொழுது நீ இருக்க போவது இல்லை. பின் ஏன் உனக்கு இறப்பை கண்டு பயம்? இந்த ரெண்டுல ஒன்று தான் உயிரோட இருக்கும். ஒன்று நீ இருப்ப, இல்லை இறப்பு இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தானே இருக்கும். அப்புறம் ஏன் பயப்படுற அப்படின்ற வார்த்தை வந்து விவேகானந்தர்லேருந்து எடுக்கிறதுனால எனக்கு இந்த பாசிட்டிவ் அது இதுன்னு சொன்னது வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ். ஐ டோன்ட் திங்க் இட் ஹஸ் கிரியேட்டட் இன் மீ. வேறஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த தகவல் சொன்ன உடனே அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே இருக்க நிறைய பேருக்கு பாசிட்டிவ்ன்றது ரொம்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா, கண்ணு முன்னாடியே அது தெரியுது. ஸோ அந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களோட அந்த ரியாக்ஷன் டு தட் நியூஸ், பாசிட்டிவ் அப்படின்ற நியூஸ், அது ஒரு சாதாரணமாக நின்றுட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து ஐயோ போச்சுன்ற லெவல். ஐ திங்க் திஸ் இஸ் வேர் த வைரஸ் வின்ஸ். தி மில்லிகிராம் virus wins over the kilogram weight you is purely because of your mindset. அந்த தகவல் கேட்டதுமே ஆடி போய் உட்கார்றது அப்படின்றது இருக்குல்ல, இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் லைக் தட். பாசிட்டிவ் அப்படின்றது என்ன, முதல்ல அதுக்கு வந்துடும். வாட் இஸ் பாசிட்டிவ்? இட் ஷோஸ் தட் இட் ஹஸ் இட்ஸ் பிரசன்ஸ் இன்சைட் யூ அண்ட் இட் ஹஸ் started to dominate you. அவ்வளோதான். இதுதான் பாசிட்டிவ்ன்றதுடைய இன்டைரக்ட் மீனிங். am I right? உங்கள் உடம்புல இருக்கு, உங்களை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் பாசிட்டிவ்ன்றதுல வருது. இப்போ அதுக்கு எதிராக சில விஷயங்களை நாம் பண்ணணும். ஸோ தட் இட் வில் கோ நெகட்டிவ். அதுக்கு எதிராக பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, ஃபுட்டு, இந்த விஷயம்லாம். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைட்டாக மருந்து இல்லை, ஆனால் இந்த இன்டைரக்ட் தெரபின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக ஒரு டேப்லெட்டை போட்டு அதை கொண்டு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறது இல்லை. அது எங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண முடியும்னு இருக்கோ அந்த இடங்களெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் அது வந்து நம்மளை அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வெர்ச்சுவலாக ஒரு கேட்டை உருவாக்குறது மட்டும்தான் இப்போதைக்கு அக்கார்டிங் டு மை நாலேஜ் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொன்ன உடனே தடுமாறுற மனது வந்ததும், தடுமாறுற மனது வர ஆரம்பித்ததுமே அதுக்கப்புறம் வந்து இந்த பர்சன் இஸ் நாட் இன் கண்ட்ரோல். உள்ள சிஸ்டமே கண்ட்ரோலில் இல்லை. நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணால் நல்லதுன்றீங்க, ஆனால் அங்கே வந்து பாசிட்டிவ்னு கேட்டதும் மூச்சே வந்து இம்பேலன்ஸ்டாக போகுதுன்னு வைங்க, அப்புறம் எப்படி அது நல்லதாக இருக்க முடியும்? ஸோ த மெயின் பாயிண்ட் இஸ், ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபேஸிங் இட். பாசிட்டிவ்னு வந்தால் ஓகே, நாம் இப்போ அதை நெகட்டிவாக மாற்றணும். அதுக்கு வேறு வழியே இல்லை. அதை நெகட்டிவாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? ஸ்ட்ரைட்டாக மருந்து இருக்கா? இல்லை. அப்போ வேறு என்ன ஆப்ஷன்? டேக் அதர் மெடிசன்ஸ், இம்ப்ரூவ் இம்யூனிட்டி, ஸோ தட் இட் வில் பிகம், உள்ளே இருந்தாலுமே இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் அல்லது ஆக்ஷன்லெஸ். அந்த ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ திஸ் இஸ் வாட் பாயிண்ட் நம்பர் 5 இஸ். லெட்ஸ் கோ டு பாயிண்ட் நம்பர் 6. பாயிண்ட் நம்பர் 6 வந்து யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல், 2 வந்து செல்ஃப் குவாரண்டைன். பாயிண்ட் நம்பர் 6, 1 ஹாஸ்பிட்டல், 2 செல்ஃப் குவாரண்டைன். ஹாஸ்பிட்டல் ஏதாவது இல்லை, எனக்கு அப்படி இல்லை. டேஸ்ட் பட்ஸில் சேஞ்ச் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஸோ எனக்கு இன்றைக்கி வர டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே எனக்கு இல்லை. ஓகே, ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டலில் வந்து போய் இருக்கிறது அப்படின்றது
நான் சில விஷயங்களை இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போது ஹாஸ்பிட்டலினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெட்ஸ் என்ன நம்பர்ஸோ அதை விட அதிகமாக கேசஸ் வருது அப்படின்றது தான் யதார்த்தம். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வர்ற கேசஸில் எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கோ அவங்கள உள்ளே வச்சுட்டு மற்றவங்கள வந்து நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்கன்னு சொல்கிறது தான் இஸ் த நேச்சுரல் ஒன். ஸோ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட்டே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நிச்சயமாக கொஞ்சம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை ஏற்படுத்துகிறாங்க. மேக்ஸிமம் ஐ கெஸ் எனிதிங் ஆக்சிஜன் ரிலேட்டடாக தான் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா நார்மலாக ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் வீட்டில் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணல, நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ ஐ சோஸ் டு பி இன் செல்ஃப் குவாரண்டைன். ஸோ ஐ கேம் பேக் ஹோம். ஸோ நான் வந்து நேரடியாக இதில் வந்துடுறேன், வீட்டுக்கே வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் அன்லஸ் அண்ட் அன்டில் கண்டிஷன்ஸ் ஆர் worsening அல்லது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட். வேற அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஐ திங்க் வி ஆர் ஆல் ரைட், வி கேன் மேனேஜ் அப்படின்னா சொல்கிற விஷயங்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனோட செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ திஸ் இஸ் point number 6, hospital or self quarantine. Now point number 7, the impact of tablets. இப்போ இதில் இன்ஜெக்ஷன் எனக்கு எதுவும் இதுவரை போடலை. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி ஸ்டெராய்டா இதுவான்றதெல்லாம் நான் எனக்கு என்ன நடந்ததோ அதை சொல்லிடுறேன். ஸோ நோ இன்ஜெக்ஷன் அட் ஆல் ஸோ ஃபார். ஸோ டேப்லெட்ஸ் தான். இந்த டேப்லெட்ஸ் வந்து இப்போது டேப்லெட்ஸை சாப்பிடும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யூ ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் கண்டினியூஸ் ஸ்லீப் ஃபீல். ஸோ கன்சிஸ்டன்ட் கண்டினியூஸ் ஸ்லீப் ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த அடுத்த பாயிண்ட் நீங்கள் எழுதிட்டிங்களா? அதாவது 7th பாயிண்ட் வந்து இம்பேக்ட் ஆஃப் டேப்லெட்ஸ். யா, ஸோ ஸ்லீப் ஃபீல் வந்து காலையில் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் ஸ்லீப். இட்ஸ் வெரி சிம்பிள். மதியம் எழுந்திருப்பீங்க, மதியம் அந்த பசிக்கிற டைம் அது எழுந்திருக்கிறீங்க, திரும்ப சாப்பிட்றீங்க, திரும்ப டேப்லெட் போடுறீங்கன்னா திரும்ப யூ வில் கோ ஃபார் ஸ்லீப். அகெயின் நைட் த சேம் திங். ஸோ ரொம்ப இஃப் யூ வாண்ட் டு பி வெரி ஹானஸ்ட், உங்களோட ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன் வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆகி எப்போவுமே ஸ்லீப்பு எப்போவாவது முழிச்சிருக்கிறது மட்டும்தான் நடக்கும். குறிப்பாக ஃபஸ்ட்டு 2 days 3 days வந்து இது ஹையாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்தது. ஸோ இட் இஸ் வெரி நேச்சுரல் தட் யுவர் இம்பேக்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து ஹெவி ஸ்லீப் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். திஸ் இஸ் டர்மரிக் மில்க், ஸோ விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஸோ இம்பேக்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்கிறவரை நீங்கள் வந்து மெடிசன் இல்லாமலேயே ஸ்லீப்பியாக இருந்துச்சுன்றது இனிஷியல். எஸ், அஃப்கோர்ஸ். இப்போ எனக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு 5 hours வந்து எந்த மெடிசனும் இல்லை, ஆனால் தூங்கத்தானே சொல்லுச்சு. அது தூங்க சொல்லுச்சுன்றதை விட வி வேர் டயர்ட். இதுதான் ரொம்ப யதார்த்தமான ஒன்று. ஸோ இது வந்து த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இம்பேக்ட் ஆஃப் டேப்லெட்ஸ். Now, the 7th point, which I think can be the last point, how you spend your time. 7th point வந்து நீங்கள் போட்டதா? ஃபைன். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் 8th point. The 8th point வந்து how you are going to spend your time. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பசுமஞ்சள் நானும் சாப்பிட்றேன். பசுமஞ்சள் இப்போ சாப்பிடல யோகராஜ் சார், நான் எப்பொழுதோ சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ பசுமஞ்சள் வந்து ஸ்டாப் பண்ணுதா என்ன அதெல்லாம் தெரியல எனக்கு. பட் ஐ டேக் பசுமஞ்சள் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ இப்போ தி நெக்ஸ்ட் பாயிண்ட், எப்படி நாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் முழிச்சிருக்கும் போது. ஸோ வாட் டாக்டர்ஸ் சஜஸ்ட், முழிச்சிருக்கும் போது எந்த விதமான அதிகபட்ச எஃபர்ட்டும் போடாத, ரொம்ப சிம்பிளாக உங்களால் முடியும்னு நினைக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். ஒன்லி ஒன் கண்டிஷன், இட் ஹாஸ் டு பிரிங் யூ அ கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் ஃபீல் அண்ட் ஹாப்பினஸ். யூ வாண்ட் டு வாட்ச் மூவிஸ், watch movies. You want to read books, read books. You want to write something, write something. You want to just sleep, sleep again. You want to write articles in Facebook, please write. But எந்த இடத்துலையுமே அது வந்து டூ மச்சாக போயிடாமல், அதாவது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனாலும் மெனக்கெட்டு விடாப்புடியாக உட்காந்து படம் பார்க்கறது அப்படின்றது இல்லை. இஃப் யூ see movies for some time, இப்போ நான் வந்து மூவி ப்ளே பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிட்டு இருப்பேன், பார்த்துட்டு இருப்பேன், சமயத்தில் அப்படியே தூங்கியிருப்பேன். த இம்பேக்ட் ஆஃப் டேப்லெட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இது வந்து 14 days ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கான்ஷியஸ் ரெஸ்ட் கிடையாது. இது என்ன கேட்டால் இட்ஸ் டேப்லெட்ஸ் பேஸ்டு ரெஸ்ட். நீங்கள் உங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து தூங்க வைக்க முடியுமோ அதை வந்து தூங்க வைக்கிறது தான். ஸோ அதனால் டேப்லெட்ஸ் வந்து உங்களை எப்படி அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி உங்களை தூங்க வச்சிடும். அப்போ தூங்க வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தட்ஸ் வாட் ஐ லிசன் ஃப்ரம் டாக்டர்ஸ். த மோர் யூ ஸ்லீப், த மோர் தி ஆக்ஷன் வில் பி சேனலைஸ்டு ஒன்லி டு டெவலப் இம்யூனிட்டி. உங்களுக்கான எனர்ஜி வந்து வேற எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாது, வேறு எந்த சிந்தனைகள்லையும் போகாது. அதுக்காக நீங்கள் வந்து 24 hours தூங்கிட்டே இருக்கவும் முடியாது. அது சும்மா கதை. எப்போ வேணாலும் போய் ரெஸ்ட் எடுங்க. யூ டேக் ரெஸ்ட் ஃபார் 24 hours. ஒரு ஐ கெஸ் அரவுண்ட் 16-17 hours நீங்கள் தூங்குறதா இருந்தால் கூட ஒரு 4-5 hours நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுன்றது நடக்கும், நேச்சுரலாக நடக்கும். ஸோ அந்த டைமில் தான் நாம் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான இந்த கனெக்ட்லாம் பண்ணிக்கிறோம். மற்றபடி sleeping there would be the best choice. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னுடைய பார்வையில் நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் ஆன்சர் யூ. என்னை பொறுத்தளவு ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ். ஸோ தெர் இஸ் நத்திங் டு வரி. நான் சொன்ன விஷயங்கள்லேயே இந்த 8 pointsலேயே நிறைய இன்பில்ட் விஷயங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு கேள்விப்பட்டால் அது போய் என்னமோ ஏதோ குலக்குத்தம் பண்ண மாதிரி, பஞ்சாயத்தில் நம்மளை வந்து தூக்கில் போட்டுருவாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இட் ஹேஸ் கன்வேட் யூ தட் இட் ஹேஸ் டேக்கன் அ ஸ்லைட் அட்வான்டேஜ் ஓவர் யூ. அவ்வளோதான். உங்களை விட ஒரு சின்ன அட்வான்டேஜில் அது இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஆப்போசிட்டில் எடுத்திங்கன்னா அதனுடைய அட்வான்டேஜ் குறைஞ்சி நீங்கள் திரும்ப அட்வான்டேஜில் வந்து நிற்பீங்க. தட்ஸ் இட், சிம்பிள். அவ்வளோதான். இல்லை இனி இம்பேக்ட் அப்படின்னா எனக்கு கரெக்டாக கொஸ்டின் புரியல யோகராஜ். இனி இம்பேக்ட் அப்படின்னா வாட்ஸ் தட்? ஐம் நாட் கெட்டிங் த பாயிண்ட். வாட் யூ லைக் டு ஆஸ்க்? அண்ட் பிஃபோர் தட், இந்த டிஷர்ட் யார் அனுப்பிச்சிங்க? பெரிதினும் பெரிது கேள். ரொம்ப எக்ஸலண்ட்டான வார்த்தை, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சென்னையிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் ஃபிட்ஸ் மீ வெரி வெல். ஐ ஃபெல்ட் வெரி வெரி குட் வென் ஐ வேர் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யார் அனுப்பிச்சிங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னதே போதும், இதுக்கு மேலே என்ன கேள்வி இருக்குது? தேங்க்யூ. வாட் அபவுட் யுவர் ஃபுட்? ஃபுட் இஸ் நார்மல், சிம்பிள், சாஃப்ட், லிக்விட் ஃபுட் as much as possible. So that again the point is very simple, Saigita madam. அதாவது நீங்கள் சிக்கன் மட்டன் என்ன வேணால் சாப்பிட்லாம். there is nothing to be இது. ஆனால்
ஃபோக்கஸ் வந்து டெவலப்பிங் இம்யூனிட்டியில் கான்சன்ட்ரேட் ஆகணும்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு லெஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும், அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட் இருந்தால் போதுமானது. ஸோ தட் இஸ் பிரியாராஜுவுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேனேவா? தெரியலையே, போ பார்ப்போம், யோசி, கெஸ் பண்ணுறேன். I felt after the body pain incident discomfort in knees randomly for few weeks. Do you have any? ஜாயிண்ட்ல பெயின் வந்து ஒரு 1 or 2 days இருந்தது, ஃபர்ஸ்ட் 2 days. அதுக்கப்புறம் இல்லை. ஆஃப்டர் டேக்கிங் டேப்லெட்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ. எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த அந்த விஷயத்துக்கு எதிராக தான் நான் இப்போ இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதே. அதே மாதிரி எழுதுறதும் அதுக்கு எதிராக தான் நான் சொல்கிறேன். ஐ ஐ ஐ சி தட் அஸ் ஃபூலிஷ்னஸ். இது நான் எழுத்துலேயே கூட சொல்லியிருந்தேன். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிற ஒரு நோய் இது. எங்கேயோ யாரோ ஆரம்பித்து யாருக்கோ போகுது. இடையில நாம் ஒரு ட்ராப் இதில் நம்மகிட்டையும் வந்துட்டு போயிடும். அது மாதிரி உங்கள்கிட்டையும் வரும், எல்லார்கிட்டையும் வரும். வராதுன்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்கிறதுன்றது ஐ திங்க் சந்தோஷம். வரக்கூடாது, வர வேண்டாம் அப்படின்றது. பட் வரும் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறது இருக்குல்ல, வரும் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகியிருக்கிறது இல்லை, அது வந்தால் ஜம்முன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். ஸோ அது நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு போய் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. தட்ஸ் வாட் ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட். திஸ் மெசேஜ் ஷுட் ரீச் சீனியர்ஸ். இந்த லிங்க் எடுங்க, உங்களுக்கு அனுப்புங்க, உங்களை பார்க்க சொல்லுங்கள். ஹவு இஸ் யுவர் டேஸ்ட் பஸ் நவ் சார்? ஐ திங்க் மூணாவது தடவை இந்த கேள்வி வருதுன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எனக்கு டேஸ்ட் பஸ்ஸில் எந்த வித்தியாசமும் ஆரம்பத்துலேருந்தே இல்லை. நாட் நவ், டே 1லேருந்து அந்த ஃபஸ்ட்டு கவுண்டர்லேருந்து இந்த நிமிஷம் வரை எந்த இடத்துலையும் இல்லை. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஸோ ஐ கெஸ் நோ மோர் கொஸ்டின்ஸ். அப்படின்னா இன்னைக்கு வாவ் நைஸ் டு see you Mr. Joy. Take care. We will watch record. Yes, of course. And how the session wentன்றது நீங்கள் டைப் பண்ணலாம். உங்கள் ஃபீட்பேக் நான் படிச்சுக்கிறேன். அதனால் homeopathy versus allopathy treatment, which is the best, sir? I guess good question. இதுக்கு மருந்து என்ன கண்டுபிடிக்கலன்றது உண்மைன்றதுனால எல்லாரும் எல்லாத்தையும் எதெல்லாம் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணுறது தான் நடந்துகிட்ருக்கு. அப்படின்றதுனால இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு என்னால் சொல்ல முடியல. ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் போத் சைட் பை சைடுன்னு தோணுது எனக்கு. அதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு பேரலாக ஹோமியோபதியில் சில விஷயங்கள் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, இப்போ டாக்டர்ஸே அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பிறகு அதை சாப்பிட்லாம் அப்படின்றது சிலது இருக்குது. அதை வந்து இது பண்ணலாம். வாட்டர் ஹவு மச் ஷுட் டேக்? நார்மலாகவே நான் வாட்டர் நிறைய குடிக்கிற ஆள். அதனால் நான் நார்மலாக குடிக்கிறது என்னவோ அதே தான் இப்போவும் குடிச்சிட்ருக்கேன். மேபி ஐ டோன்ட் நோ, மேபி 3-4 liters per day. அந்த ஆர்சனிக்கம் ஆல்பம்ன்ற டேப்லெட் வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் வென் எம்டி ஸ்டமக்கில் 4 tablets போட சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்கும், நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தானே தவிர இன்னும் எதுவும் ப்ரூவன் இந்த இப்போ ரெட் கலர் சுவிட்ச் அழுத்துனீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போய்டுன்ற மாதிரி இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ எக்ஸ் நீட் டு டேக், டாக்டர் சஜஸ்ட். இட் ஆல் இன் த மைண்ட். எக் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றதுனால இட் ஆல் இன் த மைண்ட். தட்ஸ் இட். Nice sharing of your experience will be most useful. Fine. Thank you. Thank you. Thank you all. Gives confidence. Thank you. What about government follow-up while in home quarantine? ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணுன்னா சொல்லக்கூடாது.
சரி நீங்கள் கேட்குறதுனாலன்னு ஒரு விஷயம் சொல்லணுன்னா எல்லாமே நடக்குது, இல்லைன்னு சொல்ல, லேட்டாக நடக்குது. ஸோ பாவம் கவர்மெண்ட் மிஷினரி அவங்க என்ன தான் பண்ணுவாங்க. தே ஹாவ் ஃபியூ பீப்புள் வித் மேனேஜிங் நிறைய பேருன்றதுனால ஐ திங்க் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருங்க. இறைவனுக்கு நன்றி தெரிவிப்போம். ஜெய் குருமாவன். தேங்க்யூ. டேக் ரெஸ்ட் அண்ட் கேர். வடக்கம்பட்டி பேரவை ரொம்ப ஆட்டம் போட்டதா ஒற்றற்படை தகவல், குடும்பத்தை திருப்பி கொடுத்தாச்சு, உங்ககிட்ட மாற்றம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுங்க பாஸ். அதெல்லாம் ஜம்முன்னு இருக்குது, அதில் என்ன இருக்குது. நான் இன்றைக்கி ரெஃபர் பண்ணி வேற எழுதியிருக்கேன். உங்களுக்குலாம் வந்து பாசிட்டிவ்னு வந்தால் யோகோ பிரதர்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. யோகராஜ் அண்ட் யோகேஸ்வரன், குறிப்பாக யோகேஸ்வரன் ரைட்டிங்லாம் செம. You transfer the knowledge from what you learnt in every situation. Any changes in your sleep pattern? Yesterday night, the sleep pattern has come back to normal. கரெக்டாக நான் அந்த ஒரு 10:30 11 படுப்பேன். 3:30 4:30 எழுந்திருப்பேன். அந்த பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வர இட் வாஸ் இஷ்டத்துக்கு 11 மணிக்கு முடிச்சு, இப்போ அதாவது 2 மணிக்கு அதிகாலையில் முடிச்சு, 3 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சு, அந்த மாதிரிலாம் பிகாஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். பட் நேற்றுல இருந்து அது ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் குட் டீச்சர் நெவர் ஸ்டாப்ஸ் இஸ் டீச்சிங் இன் எனி டஃப் சுச்சுவேஷன். யூ ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ. பட் whichever alternate treatment allow the medicine must be continued. Of course, no other choice, ma'am. Yamini madam, no other choice. Stronger person and informative information. Nice sir, thank you for your experience. That's great. எப்போ தீராவுலா ஜெய். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, டாக்டர் சசி சொன்னது, இப்போ இது எனக்கு 14 days முடிஞ்சதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு வந்த உடனே பிளாஸ்மா வந்து கொடுக்கலாம்னா பிளாஸ்மா டொனேட்டராக மாறலாம், பிளாஸ்மா டோனராக மாறலாம். ஸோ அந்த பிளாஸ்மா டோனர்லாம் கொடுக்குற லெவலுக்கு வந்துட்டோம்னா அந்த இம்யூனிட்டி வந்து நல்லா வந்துருச்சுன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகலாம் அரவுண்டு. டசன்ட் மீன் தட் இட் வில் நெவர் கம் பேக், பட் ஸ்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், அப்படி இப்படின்றது மூவ் பண்ணலாம். அதனால் அதுக்குள்ளே வந்து இது எல்லாமே வந்து ஐ திங்க் வில் கம் டு அன் எண்ட் பை டிசம்பர். ஏன்னா எப்போவுமே மாபோட ஓவரால் கம்யூனிட்டி இருக்குல்ல, கம்யூனிட்டியே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா வேறு அப்புறம் என்னங்க எங்கே தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஃபேஸ்புக்கில் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்கல. இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஐ ஆம் அஃபெக்டட் பாசிட்டிவ் அப்படின்லாம் இப்போ மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2 months கழித்து அதெல்லாம் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் அது தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக தீராவுலா போகலாம். வீட்டில் எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அம்மா வாஸ் ஸ்லைட்லி ஒர்ரீட் இனிஷியலி. அது இப்போ அந்த அம்மாக்களுக்கே உண்டான அந்த ஒரீஸு, அதே மாதிரி இது வராதவங்களுக்கு இருக்கிற ஒரீஸு, இதை பற்றி இருக்கிற மிஸ்கன்செப்ஷன், அதெல்லாம் போகணுன்றதுக்கு தான் இப்படி பேசுகிறதே. ஸோ தெர் இஸ் நத்திங் டு ஒரி. அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அன் இன்கன்வீனியன்ஸ். ஆனால் அது எழுந்து வந்துடலாம். தட்ஸ் நாட் அ பிக் திங். யூ கேன் மேக் இட் அப்படின்னு பார்த்துக்கலாம். Thank you for the guidance from your experiences. Help us to be proactively face the situation. That's it. நீங்கள் வந்து ப்ரோஆக்டிவாக ரெடியாக இருங்க. வரப்போகிறது நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். வரலைன்னா சந்தோஷம், ஹாப்பியாக இருங்க. வந்தால் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருங்க. Thank you for the true facts about COVID. Real experience speaks a lot. Never calm, antibodies will develop. So ஆன்டிபாடி வந்து டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வராது அப்படின்னா பிளாஸ்மா வந்து நம்மளால் டோனராக மாறுறோம், கொடுக்க முடியுது. பிளாஸ்மா டோனராக மாறின பிற்பாடு நீங்கள் யூ கேன் ட்ராவல் எனிவேர். அவர் சசி என்னோட டாக்டர் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இட் இஸ் லைக் நோ, இட் இஸ் யூ ஹவ் கிவன் பர்மிஷன் டு கோ பிகாஸ் யூ ஹவ் ஃபேஸ்ட் இட். அதனால் லெட்ஸ் இன்னொரு 2 months மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இது வந்து பெரிய லெவலில் வரும்னு எனக்கு தோணலை. இட் வில் கம் டு அன் எண்ட். 1 year ஆஸ் வி டிஸ்கஸ்ட் அது மாதிரி வந்துடும்.
சுற்றி போடுங்க சார் உங்களுக்கு. மோகன்குமார் சார், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சுற்றி போடுங்க. ஐ வில் டேக் இட். நாங்கள் சேலம் வரலாமா ஜெய்? வரலாம். என்ன மீட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை 14 days. அதுக்கப்புறம்ன்றது நான் இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வெளியில் இருக்கிற சூழ்நிலையை கவனிக்கும் போது இப்போதைக்கு எங்கேயும் ட்ராவல் வேண்டாம்னு சொல்லுவேன். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிரம்பி வெளியுதுன்றது தான் உண்மை. அதனால் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நமக்கு இப்போ வீட்டில் இருக்கோம், வருது, அதை ஃபேஸ் பண்ணணும், பண்ணிவிடுவோம். நம்மளாக போய் அதில் மாட்டிக்க வேண்டியதில்லை. அது பார்த்துக்குங்க. ஆர் தேர் சான்சஸ் ஆஃப் ரீஅக்கரன்ஸ்? அதான் இப்போ போட்டிருக்காங்க அவங்க, சுபா போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து பாசிட்டிவ்னு வந்து நெகட்டிவ், அந்த ரிசல்ட் திரும்ப நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி வந்து உள்ள அந்த ஒரு இம்யூனிட்டி ரெடி ஆகிடுறதுனால தட்ஸ் ஃபைன். கொரோனாவும் கடந்து போகும். புக் டைட்டில் தயார் சார். இல்லை, நம்ம போடுற புக்கில் இது ஆட் ஆன் வந்துடும். ஸோ தட்ஸ் ஃபைன். ஓகே.